இப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மொழிந்த என் இயேசுவே, அன்பின் நிறை மகிழ்வான இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி. கடந்து போன இரவு பொழுதில் எங்களை கண்ணயராது காத்த எங்கள் நல்ல தெய்வமே, புதிய நாளை, புதிய விடியலை, புதிய மனிதர்களை எங்களுடைய வாழ்க்கையை காண செய்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அன்பிற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நான் ஏங்கிய தருணங்களில் எல்லாம் உமது அன்பால், உமது மகிழ்வால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகம் தர முடியாத அமைதியை, அன்பை, சமாதானத்தை, மகிழ்வை நீர் எனக்கு இந்த கனப்பொழி தந்து கொண்டிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. என் பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்ற என் இயேசுவே, உன் பேரன்பில் என்னை திளைக்க செய்ததற்காக உமக்கு நன்றி. இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி உன் வழிகளில் எல்லாம் உன்னை பாதுகாப்பார் என்றவரே. இந்த நாளில் நான் மேற்கொள்ளும் பயணத்தில் உடனிருந்து நீர் என்னை வழிநடத்தும். இந்த நாளில் நான் செய்யவிருக்கும் எல்லா பணிகளையும், சந்திக்க இருக்கும் எல்லா மனிதர்களையும் நீர் ஆசீர்வதியும். எலிசபெத் தன் மகனை பெற்றெடுத்த செய்தியை கேள்விப்பட்டதும் அவரின் சுற்றத்தாரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். ஆண்டவரே, எங்களோடு வாழ்பவர்கள், அண்டை வீட்டார், உறவினர்கள் தங்கள் வாழ்வில் வளரும் போதும் மகிழும் போதும் நானும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து வாழும் நல் மனதை எனக்கு தாரும். ஆண்டவரே, உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஏழ்மையிலும் தனிமையிலும் வாடுகின்ற என் சகோதர சகோதரிகளை உம்பதம் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். தனிமையிலும் ஏழ்மையிலும் வாடுகின்ற இச்சகோதர சகோதரிகளுக்கு நீரே உறவினராக, அண்டை வீட்டாராக இருந்து அவருடைய வாழ்வை பாதுகாத்தருளும். ஆமேன்.